ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சர்வ வல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சர்வ வல்லவர் பாகம் 19. தலைப்பு சுயநீதியா தேவநீதியா. யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது தேமானியனான எலிப்பாஸ் பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் விவேகியாயிருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ? நீர் நீதிமானாய் இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ? நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குகிறது அவருக்கு ஆதாயமாயிருக்குமோ? அவர் உமக்கு பயந்து உம்முடைய வழக்காடி உம்முடைய நியாயத்துக்கு வருவாரோ? அன்பானவர்களே, இங்கே மனிதனுடைய நீதியை குறித்து எலிப்பாஸ் பேசுகிறார். ஒரு மனிதன் விவேகியாக நீதிமானாக இருந்து செயல்படுவதனால் அவன் தனக்கு பிரயோஜனம் உண்டாக இருக்கிறான். ஆனால் அது தேவனுக்கு பிரயோஜனமா இருக்குமா? தேவன் அந்த நீதிக்கு பயந்து வழக்காட வருவாரா என்று அவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் நீதியாக வாழ்வது நமக்கு நன்மை, நமக்கு ஆசீர்வாதம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனுக்கு முன்பாக நமது நீதிகள் மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவானது அல்ல. நாம் நீதியாக வாழ வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அநீதிக்கு இடம் கொடாமல் நீதியான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். ஆனால் அது தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவதற்கு ஒரு நாளும் இடம் ஆகாது. யோபு ஒரு நீதிமான், நீதியாக வாழ்ந்தவர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதம் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே அதை தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. யோபு கூட தனது நீதியை குறித்து தேவனிடத்தில் பேச வேண்டும், அவரோடு வழக்காட வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டார். யோபு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். சர்வ வல்லவரோடு பேசினால் நல்லது, நான் அவரோடு என் நியாயத்துக்காக வழக்காட விரும்புவேனே என்றெல்லாம் அவர் கூறினார். ஆனால் சர்வ வல்லவரோடு பேசக்கூடிய வாய்ப்பு வந்தபோது யோபு என்ன சொன்னார்? யோபு 40ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில், நான் 2 தரம் பேசிவிட்டேன், ஆனால் இப்பொழுது என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று கூறினார். அது மட்டுமல்ல, 42:3ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் அறிவில்லாமல் பேசிட்டேன், தூளும் சாம்பலுமாக நான் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ வழக்காட விரும்பின யோபுவுக்கு தேவனோடு வழக்காட முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய நீதி மகத்தான பர்வதம் போல் இருக்கிறது, நமது நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. ஆகவே நாம் நீதிமானாக வாழ்வது, நீதியாக வாழ்வது நமக்கு நிச்சயம் தேவை. ஆனால் அது தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏது இல்லை. பிரியமானவர்களே, மேலும் நமது நீதியான வாழ்வு சுய நீதியில் நாம் மேன்மை பாராட்டி தேவனை மட்டுப்படுத்திவிடக் கூடாது. ஆகவே அதை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் இயேசு அழகான காரியத்தை 2 காரியம் சொல்லி இருக்கிறார். 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களில், ஒன்று சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு ஓமை, ஒரு காரியத்தை விளக்குவதற்கான ஓமை. இன்னொன்று பெருமை கொள்ளாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை விளக்குவதற்கான ஓமை. ஒரு விதவையும் நியாயாதிபதியும், அது சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கான ஓமை. ஆனால் பரிசேய நாயக்காரன் என்கிற விஷயத்திலே பெருமை கொள்ளாமல் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஓமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு முன்பாக நமது நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போன்றவைகள். ஆகவே நாம் நமது நீதியை குறித்து மேன்மை பாராட்ட கூடாது. பரிசேயன் சொன்னான், தனது நீதியை குறித்து அவன் தொடர்ச்சியாக மேன்மை பாராட்டி கொண்டிருந்தான். ஆனால் தேவனோ அதை விரும்பவில்லை. காரனாகிய மனிதனோ தனது பரிதாப நிலை உணர்ந்து தேவனுடைய கிருபையை மன்றாடினான். அவனே நீதிமானாக்கப்பட்டு போனான். ஆகவே நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக்கி கொள்ள முடியாது. தேவன்தான் நம்மை நீதிமானாக்குகிறவர். இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 64:6 வாசிக்கிறோம், எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அது நம்முடைய சுயநீதி. நம்முடைய சுயநீதி தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. ஆகவேதான் தேவன் நமக்கு ஏசாயா 61:10 சொல்லுகிறது போல, அவர் நீதியின் சால்வையை நமக்கு அவர் தரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் சால்வை அவரே தரிக்கிறார்.
ஆகவே அதுதான் நமக்கு ஏற்புடையது. தேவனால் நமக்கு அருளப்படுகிற நீதி. பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமானாக்குகிறவர் தேவனே. ஆகவே நம்மை தாழ்த்தி தேவ கிருபையினால் வரும் அந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலனும் தீத்துவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அவர் நமது நீதியின் கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தமது இரக்கங்களின்படியே. தீத்து 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம். தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நமது கிருபையினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்ற நம்பிக்கையின்படியே என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் நீதியின் பாதையில் நடப்பது நல்லது. ஆனால் தேவன்தான் அதை நம்மை நடத்துகிறார். 23ஆம் சங்கீதத்திலே அவர் தமது நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போ நீதியின் பாதையில் நடத்துவது தேவன்தான். அவரது நாமத்துக்கு மகிமையாகத்தான் அதை நடத்துகிறார். ஆகவே ஒரு நாளும் நாம் நமது பேரில் மேட்டிமை கொள்ளாதபடி, அல்லது தேவனுடைய நாமத்துக்குரிய மகிமைக்காக அவர் நமக்கு தருகிற அந்த நீதியின் வழியிலே நாம் நடக்க வேண்டும். நமது சுய நீதிகள் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவல்ல. நாம் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுதே நாம் நீதிமான்கள் என்கிற நிலையில் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். ஆகவே நாம் சுயநீதியில் நிற்காமல் தேவனுடைய நீதியில் நிற்போமாக. தேவன் தருகிற நீதியை அணிந்து கொள்வோமாக. ஆதாம் தனக்கு அத்தி இலைகளை தைத்து ஆதாமும் ஏவாளும் உடை உண்டாக்கி அணிந்து கொண்டார்கள். ஆனால் அது நிலைக்காது என்பதை தெரியும். அதுதான் நமது நீதி. ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு தோல் உடையை உண்டாக்கி உடுத்தினார். அதுதான் அவரது நீதி. ஆகவே நமது நீதிகள் எல்லாம் உதிர்ந்து போய்விடும் கொஞ்ச நேரத்தில். ஆனால் தேவனுடைய நீதியோ என்றைக்கும் நிற்கக்கூடியது. ஆகவே அந்த நீதியில் நிலை நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீதிமானாய் இருப்பதினால் உமக்கு பிரயோஜனம் உண்டாகுமோ? ஆண்டவரே, இல்லை. ஆண்டவரே, எங்களை நீதிமான்களாக்குகிறவரே நீர்தான். ஆண்டவரே, நீதியின் வழியில் நடத்துகிறவரும் நீர்தான். நீதியின் சால்வை எங்களுக்கு தரிப்பிக்கிறவரும் நீங்க தான். ஆகவே உமது நாமத்திற்கு மகிமையாக துதியாக நீர் எங்களுக்கு தரிப்பிக்கிற அந்த தேவநீதி அணிந்து கொண்டு உமது நாமத்திற்கு மகிமையாக நிற்கும் கிருபையை எங்களுக்கு தாரும். ஒரு நாளும் நாங்கள் எங்கள் பேருக்கு புகழை தேடிக்கொள்ளாமல், எங்கள் பேரில் நாங்கள் மேட்டிமை கொள்ளாமல் எங்களை மனத்தாழ்மையோடு காத்துக்கொள்வீராக. தேவ கிருபை எங்கள் மேல் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.